தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் இருந்தும் அருளும் அமைதியும் உங்களோடு இருப்பதாக. பிரியமான சகோதரங்களே, ஆபிரகாமுக்கு இறைவன் கேடயமாக ஒரு அடைக்கலமாக இருந்தார். ஆபிரகாம் இறைவனோடு இணைந்திருந்ததனால் நல்ல கனிகளை கொடுத்தார். அவருடைய அந்த விசுவாச நம்பிக்கையின் கனிகள் இன்று எம்மிலும் மிளிருகிற அளவுக்கு அவருடைய இணைவு இறைவனோடு இருந்தது. நாங்களும் இறைவனோடு ஒன்றிப்போம். இறைவனுக்குரிய மக்களாக அவருடைய கேடயத்திற்குள்ளே அடைக்கலம் பெற்றவர்களாக நாங்களும் வாழ முயல்வோம். இன்றைய இந்த பலியிலே நீக்கலா பிள்ளை பிலோமினா, அருளானந்தம் காட்பரி விஜயராஜ், சிசிலியம்மா சந்தியா பிள்ளை, செபஸ்தியாம் பிள்ளை சந்தியா பிள்ளை, சுதர்சினி ஜெயரட்னம், ரொபர்ட் நியூமன், சௌரிமுத்து பிரான்சிஸ் இவர்களுடைய ஆண்மையை பாற்றிக்காக மன்றாடுவோம். எமது குடும்பங்களிலும் இறந்தவர்களை நினைப்போம். மேலும் ஒருவர் இன்றைய பலியை நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்க கேட்டிருக்கிறார். அந்த குடும்பத்தையும் இறைவன் ஆசீர்வதிக்க மன்றாடுவோம். நேற்றைய தினத்திலே நமது பங்கை சார்ந்த ஜோதிநாதன், ஆண்டனி அமலதாஸ் இவர்கள் இருவரும் தங்களுடைய குருத்துவ வாழ்வில் 25வது வெள்ளி விழாவை அவர்கள் கொண்டாடியிருக்கிறார்கள். அவர்கள் இறைவன் தொடர்ந்து ஆசீர்வதிக்கவும், அவர்களோடு இணைந்து அவர்கள் தந்தை ஞானேந்திரனையும் இறைவனுடைய பாதங்களில் ஒப்புக் கொடுத்து வேண்டுவோம். தூயமறை நிகழ்வுகளை நாம் கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நமது பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரு. கிறிஸ்துவே இரக்கமாயிரு. ஆண்டவரே இரக்கமாயிரு. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்மையை நம்பி உம்முடைய அன்பில் நிலைத்திருப்பவர்களை நீரென்றும் கைவிடுவதில்லை. இவ்வாறு நாங்கள் உமது திருப்பெயரை காலத்திலும் போற்றவும் உம்மை அன்பு செய்யவும் எங்களுக்கு அருள்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்தார். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் சாலேம் அரசர் மெல்கிசேக்கு அப்பமும் ரசமும் திராட்சரசமும் கொண்டு வந்தார். அவர் உன்னத கடவுளின் அர்ச்சகராக இருந்தார். அவர் ஆபிரகாமை வாழ்த்தி, விண்ணுலகையும் மண்ணுலகையும் தோற்றுவித்த உன்னத கடவுள் ஆபிரகாமுக்கு ஆசி வழங்குவாராக. உன் எதிரிகளை உன்னிடம் ஒப்புவித்த உன்னத கடவுள் போற்றி போற்றி என்றார். அப்பொழுது ஆபிரகாம் எல்லாவற்றிலிருந்தும் அவருக்கு 10 பங்கை கொடுத்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடலுக்கு பல்லவியாக. மெல்கிசேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. மெல்கிசேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. மெல்கிசேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. ஆண்டவரின் தலைவரிடம் நான் பகைவரை உமக்கு கால்மனையாக்கும் வரை நீர் என் பலப்பக்கம் வீற்றிடும் என்று உரைத்தார்.
மெல்கிசேதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் கூறுவே. வலிமை மிகுமது செங்கோலை ஆண்டவர் சீயோனிலிருந்து ஓங்கச் செய்வார். எதிரிகளிடையே ஆட்சி செலுத்தும். மெல்கிசேதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் கூறுவே. நீரும் அது படைக்கு தலைமை தாங்கும் நாளில் தூய கோலத்துடன் மக்கள் நம்மை வந்தளிப்பர். வைகரை கருவித்த பணியைப் போல இளம் வீரர் உம்மை வந்தடைவர். மெல்கிசேதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் கூறுவே. மெல்கிசேதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் கூறுவே என்று ஆண்டவர் ஆணையிட்டுச் சொன்னார். அவர் தம் மனத்தை மாற்றிக்கொள்ளார். மெல்கிசேதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் கூறுவே. மெல்கிசேதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் கூறுவே. நான் உங்களோடு இணைந்திருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள். ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 7 வசனங்கள் 15 முதல் 20 நிறைவு பெற. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: போலி இறைவாக்கினரை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள். ஆட்டு தோலை போர்த்தி கொண்டு உங்களிடம் வருகின்றனர், ஆனால் உள்ளேயோ அவர்கள் கொள்ளையிட்டு தின்னுமோ நாய்கள். அவர்களின் செயல்களை கொண்டே அவர்கள் யார் என்று அறிந்து கொள்வீர்கள். முட்செடிகளில் திராட்சை பழங்களையோ பூண்டுகளில் அத்திப்பழங்களையோ பறிக்க முடியுமா? நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரம் நச்சுக்கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் நச்சுக்கனிகளை கொடுக்க இயலாது, கெட்ட மரமும் நல்ல கனிகளை கொடுக்க இயலாது. நல்ல கனி கொடாத மரங்கள் எல்லாம் வெட்டப்பட்டு நெருப்பில் எறியப்படும். இவ்வாறு போலி இறைவாக்கினர் யாரென அவர்களுடைய செயல்களை கொண்டே இனம் கண்டு கொள்வீர்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. ஆபிரகாம், அஞ்சாதே, நான் உனக்கு கேடயமாக இருப்பேன், உனக்கு பெரும் கைமாறு கிடைக்கும். பிரியமான சோதரங்களே, இன்று மத்திய தரைக்கடல் சூழ்நிலையிலே நாங்கள் பார்க்கிற பொழுது பெரும் போர் வெடித்திருக்கிறது. ஆயிரக்கணக்கான ஏவுகணைகள் இரு பக்கமும் ஏவப்பட்டிருக்கின்றன. அமெரிக்காவும் தன்னுடைய பங்குக்கு பெரும் அழிவை ஈரானில் ஏற்படுத்த முனைந்திருக்கிறது. ஈரானும் அமெரிக்காவில் கை வைத்திருக்கிறது. அடுத்து என்ன நடக்குமோ, இந்த போர் நிறுத்தம் எத்தனை நாளோ என்கிற கேள்விகள் மத்தியிலே தான் அங்கு பதட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த இஸ்ரேல் அயன் டோம் என்கின்ற ஒரு பெரிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அயல் நாடுகளில் இருந்து ஏவப்பட்ட அத்தனை ஏவுகணைகளையும் முறியடித்து பெருமிதம் கொண்டது. ஆனால் ஈரான் அனுப்புகிற ஏவுகணைகளில் பல அந்த நாட்டுக்குள்ளே வீழ்ந்து வெடித்து கொண்டிருக்கின்றன. அவர்களால் அந்த ஏவுகணைகளை முறியடிக்க முடியவில்லை, அத்தனை ஏவுகணைகளை. இது மனிதர்களுடைய நிலையாக இருக்கிறது. ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்வார், அஞ்சாதே, நான் உனக்கு கேடயமாக இருப்பேன், உனக்கு பெரும் கைமாறு கிடைக்கும் என்று அவருக்கு வாக்குறுதி அளிப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எங்கள் வாழ்விலே இறைவன் எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் ஒரு கேடயமாக இருக்கிறார். ஆபிரகாமோடு செய்து கொண்ட அந்த உடன்படிக்கையை
எங்கள் ஒவ்வொருவரோடும் செய்து கொள்ள இறைவன் தயாராக இருக்கிறார். அவ்வாறு நாங்கள் அந்த இறைவனோடு இணைந்து வாழுகிற பொழுது இன்றைய நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலியிலே, நான் உங்களோடு இணைந்திருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள். அவ்வாறு ஆபிரகாம் இறைவனோடு இணைந்திருந்ததால் அவர் நல்ல கனிகளை கொடுக்கிற மனிதராகினார். அவருடைய கனிகள் எத்தனையோ நூற்றாண்டுகளாக அவரை விசுவாசத்தின் தந்தையாகவும் அவருடைய நம்பிக்கையின் மக்களாக நாங்கள் வாழவும் அவருடைய கனிகள் செயற்பட்டு கொண்டிருக்கின்றன. பிரியமான சோதரங்களே, நாங்கள் கொடுக்கிற சாட்சிய வாழ்வு என்பது இந்த கொள்ளையிட்டு தின்னுகிற ஓநாய்கள் மத்தியில் நாங்கள் இறைவனின் சாட்சிகளாக திகழ அழைக்கப்படுகிறோம். இறைவனுடைய சாட்சிகளாக இருக்க வேண்டுமாக இருந்தால் ஆபிரகாமை போல நாங்களும் இறைவனோடு இணைந்திருப்போம். இறைவனுடைய அருள்வரங்களை பெற்றுக்கொள்ளுவோம். அந்த இறைவனுடைய வழியிலே நாங்களும் செல்ல முயல்வோம். அவ்வாறு செல்லுகிற பொழுதுதான் நாங்கள் இந்த ஓநாய்கள் மத்தியில் இறைவனுக்குரியவர்களாக சாட்சிகளாக வாழ முடியும். நல்ல கனிகளை கொடுக்கிற நல்ல மரங்களைப் போல எமது விசுவாசமும் தலை தோங்கக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த உலகம் காட்டுகிற போக்குகளில் அல்லது எமது உடலின் இச்சைகள் காட்டுகிற வழிகளில் நாங்கள் செல்லாமல் இறைவன் காட்டுகிற வழியில் நாங்களும் பயணிப்போம். இன்றைய நாளில் இறைவனுக்குரிய மக்களாக இருக்க இறைவரம் வேண்டுவோம். எழுந்து நின்று எங்களுடைய தேவைகளை இறைவனிடம் சமர்ப்பிப்போம். அன்பு தெய்வமே இறைவா, போலிகளை கண்டு ஏமாந்து போவாது, சொல்லும் செயலும் வாழ்வும் வார்த்தையும் உமக்கு ஏற்புடையதாக இருக்க எமக்கு அழைப்பு விடுக்கும் தேவனே, நாம் என்றும் உமக்கு உவப்பானவர்களாக நற்கனி கொடுப்பவர்களாக வாழ அருள் பொழியுமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உம் பணி தொடர்ந்திட உவப்புடனே தம்மை உமக்காய் அர்ப்பணித்த திரு அவையின் திருநிலை பணியாளர்களுக்காக உம்மிடம் வருகின்றோம். சவால்கள் போராட்டங்கள் நிறைந்த இன்றைய காலகட்டத்திலே துணிவுடன் தம் பணியை முன்னெடுக்கவும் எமது யாழ் திரு அவையை வழிநடத்த தகுதியான ஆயர் தெரிவு செய்யப்படவும் வரம் பொழியுமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பராமரித்து காத்திடும் இறைவா, நோய், தனிமை, போர், இயற்கை அனர்த்தம், எதிர்பாராத விபத்துகளுக்கு ஆளாகி வாழ்வின் லட்சியங்களை தொலைத்தவர்களாய் அல்லற்படும் மக்கள் உமது ஆதரவையும் ஆறுதலையும் கண்டுணர அருள் பொழியுமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய தனிப்பட்ட தேவைகளை இறைவன் ஒப்புக் கொடுப்போம். எந்தெந்த தேவைகளை சுமந்து வந்திருக்கிறோமோ, எந்தெந்த தேவைகள் நமக்கு அவசியமாக இருக்கிறதோ அவற்றை ஆண்டவரிடம் ஒப்புக் கொடுப்போம். தெய்வமே, இன்றைய பள்ளியில் நாங்கள் நினைவு கூறுகிற நீக்கலா பிள்ளை, பிலோமினா, அருளானந்தம், காட்ஃபரி, விஜயராஜ், சிசிலியம்மா, சந்தியா பிள்ளை, செபஸ்தியான் பிள்ளை, சந்தியா பிள்ளை, சுதர்சினி, ஜெயரட்னம், ரோபர்ட் நியூமன், சௌரிமுத்து பிரான்சிஸ் இவர்களுடைய ஆன்மாக்களை ஏற்றருளும். இன்றைய பலியை நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கிற குடும்பத்தை ஆசீர்வதியும். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவரும் திருமகனும் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகிறோம் தந்தையே. உள்ளம் தலைவா, வந்தேன் உந்தன் இல்லம்
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நல்லனுக்காகவும் உமது கையிலிருந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்களை உமோடு ஒப்புரவாக்கும் இப்புகழ்ச்சி பலியை ஏற்றருளும். அதனால் நாங்கள் தூயோராக்கப்பட்டு உமோடு இணைக்கப்பட்டு நற்கனிகளை கொடுக்கவும் உம்மை மகிழ்விக்கும் எங்கள் மனங்களின் காணிக்கைகளை உமக்களித்திட அருள்வீராக. எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகிய எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்குரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வான தூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் அடங்குகின்றனர். வானங்களும் அவற்றிலுள்ள ஆற்றல்களும் செராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் அது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏன் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், என் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இது என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவு உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்துள்ள எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜஸ்டின், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இப்பலியிலே நாங்கள் நினைவு கூறும் உறவுகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து, சிறப்பாக செம்மணியிலே படுகொலை செய்யப்பட்டு
புதைக்கப்பட்ட நமது உறவுகளை நினைப்போம். உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்குகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடிவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. எழுந்து நின்று விண்ணக தந்தையை நோக்கி எமது கரங்களை விரித்து மன்றாடி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்த போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை முற்றுமே அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உண்டாகுக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறித உலகின் பாவங்களை போக்க வந்த ஆண்டவர் இயேசு. இவருடைய விருந்து களைப்பு பெற்ற நாங்கள் ஒவ்வொருவரும் பெறு பெற்றோர். தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆண்டவரையும் திருவுடலும் இரத்தமே காத்து நமக்கு நிலை வாழ்வை அளிப்பதாக.
நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரையும் திருமகனின் உயர் மதிப்புள்ள உடலாலும் இரத்தத்தாலும் ஊட்டம் பெற்று புதுப்பிக்கப்பட்ட நாங்கள் உமது கனிவை கெஞ்சி கேட்கின்றோம். இறை பற்றுடன் நாங்கள் அடிக்கடி நிறைவேற்றும் இப்பலியின் பயனாக எங்கள் மீட்பை உறுதியாய் கண்டடைய செய்வீராக. எங்கள் ஆண்டவரும் திருமகனும் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியாரின் ஆசீர் உங்கள் மீது என்றும் தங்குவதாக. இறைவனுக்கு பிரியமான வாழ்வு வாழ இறை துணையிலே சென்று வாழ்வோம். இறைவனுக்கு நன்றி. ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.